ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பிளிங்கிட் என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? ஆமாம் நண்பா, இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு வேலையே நம்மளுடைய ஜொமேட்டோ ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி மறுபடியும் பிளிங்கிட்லேருந்து சேஞ்ச் டு ஜொமேட்டோக்கு மாற்றியாச்சு. ஸோ அதுக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா மறுபடியும் 99 ரூபா பிடிச்சிருக்காங்க. ஸோ மாறியாச்சு. மாறின உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் ஜொமேட்டோ ஆப்பில் உள்ள ஆஃபர் எல்லாமே உடனே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் சோக ஆரம்பிச்சிட்டு. ஆனால் இதுவே பிளிங்கிட்டுக்கு மாறுமுச்சில் பார்த்தீங்கன்னா 1 டேக்கு மேலே எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, அந்த ஆஃபர்லாம் வர்றதுக்கு. ஓகே, சரி, இப்போ அதெல்லாம் விட்டுலாம். எதுக்கு மாறினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணால் ஏர்னிங்ஸ் எப்படியும் ஒரு 1300 இல்லை 1200 எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தால் தான் பெட்ரோல் காசு போக மீதி கையில் காசு இருக்கும். ஆனால் இதில் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணியுமே பிளிங்கிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1000 ரூபா தான் தொட முடியுது. அதுவும் கஷ்டப்படான்னு தொட வேண்டியதாக இருக்குது. தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பெட்ரோலே 200 போயிடுது, மீதி 800. ஸோ அதனால் 1200 எடுத்துகிட்டு 200 போனால் 1000 நமக்கு மிச்சம். ஸோ அதுலேயும் நம்ம சாப்பாடு பார்க்கலாம். ஆனால் இதில் ரொம்ப கம்மி. ஆனால் இதில் ஒர்க் பண்ணுறவங்க பிளிங்கிட்டில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 10 மணி நேரம்லாம் கிடையாதுங்க. அதுக்கு மேலே 15 மணி நேரம், அதிக சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கேயே சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்களே தவிர இதான் உண்மை தன்மை. இது என்னுடைய ஜெனியூனான ரிவ்யூ. ஓகேங்களா, அது ரிவ்யூன்னு சொல்லலாமா, நம்ம ஓட்டின அனுபவம் சொல்லலாம். எல்லா ஸ்டோர்லேயும் ஓட்டின கேட்டு பாருங்கள், 10 மணி நேரம்லாம் பத்தாது. அதுக்கு மேலே ஓட்டினா தான் பிளிங்கிட்லாம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண ஹப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, பைக் பார்க்கிங் இடம் கிடையாது. வண்டி வெயிலில் விடணும். ஸோ ஒரு ஆர்டர் நம்ம மேலேருந்து பிக் பண்ணிட்டு அடுத்த ஆர்டருக்கு எப்படி சொல்கிறது, வண்டி எடுத்து போகும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கும் மறுபடியும் அதில் உட்காந்து போகிறதுக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா மேலே கிரவுண்ட் ஃப்ளோரும் கிடையாது. நம்முடைய ஹப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒடுக்கமாக இருக்கும். ஒருத்தர் மேலேருந்து கீழே வந்தால் ஒருத்தர் கீழேருந்து மேலே போக முடியாது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப நெருங்கலான இடம். அதேமாதிரி மேலே போய் டெலிவரி பார்ட்னர்ஸ் ஒரு 10 பேர் உட்காரலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்கு ஆர்டருக்காக. அந்த இடமும் கொஞ்சம் ரொம்பவும் கம்ஃபர்டபுள் இருக்காது. ஸோ அந்தளவு ஒரு சின்ன இதாக. ஓகேங்களா, அந்த மாதிரி இது நிறைய இருக்குது. ஓகேயா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டை தூக்கிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கணும், மறுபடியும் ஸ்டெப்ஸில் மேலே ஏறணும். ஸோ ஃபுட் டெலிவரிக்கு நமக்கு வெயிட் பண்ணுற டைமை விட எப்படி சொல்கிறது ஃபுட் டெலிவரி கொண்டு போகிறது நார்மலாக இருக்கும். உங்களுக்கு வெயிட்டே இருக்காது. ஆனால் இது வெயிட்டையும் தூக்கிட்டு போயிட்டு 10 மணி நேரம் அப்படிங்களாமல் அதுக்கு மேலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதில் ஏர்ன் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரெடி ஃபுட் டெலிவரி ஓட்டினால மறுபடியும் பிளிங்கிட்டில் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா அது வெயிட்டு கிட்டத்தட்ட 10 கிலோக்கு மேலே அந்த மாதிரிலாம் அரிசி எல்லாம் வரும். ஆனால் எல்லா ஆர்டருமே வருமா கேட்டால் எல்லா ஆர்டர்லையும் வெயிட் வராது. ஒரு நாளைக்கு எப்படியும் 20 ஆர்டர் நான் 10 மணி நேரம் பார்க்குறேன்னா அந்த 20 ஆர்டரில் 2 இல்லை 3 ஆர்டர் கிட்டத்தட்ட வெயிட் உள்ள ஆர்டராக வரும். ஓகேங்களா, இதுதான் நடந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தேன் நம்ம ஃபுட் டெலிவரி ஓட்டிட்டு மறுபடியும் பிளிங்கிட் ஓட்ட முச்சில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ மாற்றிக்கிட்டேன். ஸோ நீங்களும் மாற்றணும் ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஜொமேட்டோ ஓட்டிட்டு பிளிங்கிட் போகிறதுக்கு ஆசைப்படம் முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா யாரும் உங்கள் நண்பர்கள் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுங்க, இந்த மாதிரி இருக்கும், போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருங்க முதல்ல. ஓகேங்களா, போக வேண்டாம், நீங்கள் நார்மலாக ஜொமேட்டோ ஓட்டிக்கலாம். பிளிங்கிட் யாராச்சும் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜொமேட்டோக்கு மாறிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதை விட அந்த 10 மணி நேரம் அங்கே ஒர்க் பண்ணுறத விட இங்கே 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதை விட அதிகமான காசு எடுக்கலாம். ஓகேவா, தெரியாமல் அதில் இருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. இதை ஓட்டி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஜொமேட்டோ. ஸோ அதனால் இனிமேல் நம்ம ஓட்ட போகிறது ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். ஜொமேட்டோ அண்ட் ரேப்பிடோ ஃபுட் டெலிவரி. ஸோ மிக்ஸ் பண்ணி தான் ஓட்ட போகிறோம். ஓகேங்களா, ஸோ டைமிங்கை பொறுத்து இப்போ நாளைக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் மறுபடியும் நம்முடைய ஃபீனிக்ஸ் மால் பாலிகன் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன இது பார்த்திங்கன்னா சூப்பர் கிக்ஸு. ஸோ சூப்பர் கிக்ஸில் முதல்ல லஞ்ச் மட்டும் போட்டிருக்கேன், அப்புறம் டின்னரும் போட்டிருக்கேன். அந்த 2 இதுலேயும் ஆர்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு ஓட்டி பார்த்துடலாம். ஸோ ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சூப்பர் கிக்ஸ் புக் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக. ஓகேங்களா, ஏன்னா லாஸ்ட் டைம் சூப்பர் கிக்ஸில் பெருசாக ஆர்டர்ஸ் வரல. மறுபடியும் வருதா இல்லையா செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நார்மல் கிக்ஸ் தான் ஓட்டினேன். நார்மல் கிக்ஸில் 12 to 2 கிட்டத்தட்ட 5 ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ 258 ரூபா ஏர்னிங்ஸும் கிடச்சிது. நாளைக்கு எப்படி இருக்குது சூப்பர் கிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுவா இல்லை நார்மலாக அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே நண்பா, மீண்டும் நாளை சந்திக்கலாம் மற்றும் நல்ல வீடியோடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.